ஹாய் கைஸ், எல்லோரும் ரெடி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கூட மேட்ச் கேட்டிருக்காங்க. நம்ம கூட மேட்ச் கேட்கல, நம்ம கூட 1-2v2 விளையாட வந்திருக்காங்க. அவங்க சொல்லுதாங்க, ப்ரோ ஐ வாட்ச் யுவர் வீடியோங்கெல்லாம் சொன்னாங்க. இந்த ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி. என் வீடியோலாம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இது என்ன புதுசாக இருக்குது? இவங்க தான் இந்த ப்ரோ எனக்கு இது என்ன பண்ணணும்னே தெரியாதுங்க. ஆயோ, எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும். இதில் எல்லாம் வைக்கும் கண்ணு. ஏல கண்ணு வேணும். கண் டெசர்ட் மட்டும்தானா? சரி, டெசர்ட் மட்டும் இருக்கட்டும். ராங் அந்த க்ளோ பெரிய க்ளோவா கில்டாக இருக்குது. இதே மாதிரி தான் க்ளோவால் ஸ்கின்னா. டெசர்ட்டுக்கு அடி என்ன உள்ள மாட்டிக்கி. அடியே உள்ள மாட்டிக்கி. பாடியில் ஒரு மாதிரி யூ ஷேப்பில் அடிக்கணும், அதான் கரெக்டாக இருக்கும். வேறு கன்று வாங்க முடியாதாங்க, ஷார்ட்டில் தான் எனக்கு வரும். ஐயோ, என்னெல்லாம் கேட்கான். மியூசிக் ஆஃப்லேயே இருக்கட்டும்டா. எனக்கு வேறு டெசர்ட்டில் அவ்வளோவா அடிக்க வராது. சிட்டிங் பொசிஷனில் தான் அவ்வளோவா அடிக்க வரும். இல்லைங்க, நம்ம டீம் மார்ட்ஸ் இவன் கூட நம்ம இந்த இருக்காங்க பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு. இந்த மாதிரி பண்டல்லாம் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். க்ளோவால் ஸ்கின்னு கிடச்சிச்சு. ஆனால் டேஸ்க்கு தான் எனக்கு தாரானுங்க. அதான் ஏன்னு தெரில. க்ளோவால்லேருந்து வெளியே வராமல் பதுக்கி ஆடுதான். ஏறி போயிட வேண்டியதான். நம்ம ஃப்ரெண்டு பேர் என்னன்னு நம்ம கேட்கணும். மைக் வேறு எனக்கு ஒர்க் ஆகுது. இல்லைன்னா நான் அவங்கள்ட்ட பேசிடுங்க பாருங்கள். மைக்கை தொடுத்தேன். மியூசிக் டியூட்டோ லோ இதோ கேக்கு ரிங்டோன். எப்படிடா டபுள் பேராக எடுத்த? நீங்கள் நம்மளும் போய் டபுள் பேராக எடுப்போம். எனக்கு டபுள் பேராக தான் வரும். ஓ, அது ட்ரெஸ்ஸுக்கு இதான் வெப்பனுக்கு. இல்லைங்க, டபுள் பேரா எம்ஏ டபுள் பேரா எங்கே இருக்குது? டபுள் பேரா ப்ரோ நான் அடிச்சிட்டான் ப்ரோ. நான் டபுள் பேர் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன் ப்ரோ. உங்களை நம்பி தான் ப்ரோ இருக்குது ப்ரோ. நீங்கள் நல்லா விளையாடுவீங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ, நல்லா விளையாடுங்க ப்ரோ. ஏன்னா எமௌண்ட்டு எமௌண்ட்டு போட்டாங்க பார்த்தீங்களா? அந்த இருக்கு பாருங்க, பெருசாக ஒரு வட்டத்தில். இதெல்லாம் ஓல்டு எமௌண்ட்ஸுங்க. லால் எமௌண்ட் இருக்குது. அதான் கைஸ் அங்கே கெத்து ப்ரோ. டெசர்ட் மட்டும் வச்சு ஆடாதீங்க ப்ரோ. எனக்கு வேறு மைக்கும் ஒர்க் ஆக மாட்டேங்கி. லோ ரிங்டு ஒன்று கமிக்கி. எல்லாமே ஹையில் தான் இருக்குது. அப்போ ஏன் வர மாட்டேங்குன்னு தான் எனக்கு தெரில. இது மியூசிக் ரிங்க. இதா ஆனில் போட்டாலும் மைக்கு ஆனில் வர மாட்டேங்குன்னு தான் தெரில. மியூசிக் அப்படியே ஆஃபே பண்ணி வச்சுக்கிட்டோம். நம்ம ப்ரோ நல்லா விளையாடுதாங்க ப்ரோ. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. என் சப்ஸ்கிரைபர் ரொம்ப நன்றி ப்ரோ. என் கூட இது வரைக்கும்லாம் மேட்ச் வருவாங்கன்னு நினச்சி பார்க்கல. ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க ப்ரோ. எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பராக விளையாடுறீங்க ப்ரோ. நீங்கள் தமிழ் ப்ரோ தானே ப்ரோ? அடிங்க ப்ரோ. சார் நீங்களும் டபுள் பேர் எடுத்துட வேண்டியதானே? சரியான நீங்கள் ப்ரோ, சரியான பிளேயர் ப்ரோ. நீங்கள் இதுலேயே எனக்கு தெரிஞ்சிட்டு ப்ரோ. நான் நில்லுங்க. இதானே அது டபுள் பேரா? இந்த டபுள் பேரா எடுக்கிறதுக்காக இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எந்த கண்ணுன்னு தெரியாமல். இப்போ பாருங்கள், ஷார்ட்லேயே போய்ட்டு மண்டையை உடச்சி விட்றணும். எப்படியாட்டு சீக்கிரமாக முடிச்சு விட்ற வேண்டியதான். கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஐயோ எப்படிங்க அடிக்கான்? ஐயோ, நான் ஜம்ப் பண்ணி அடிக்க மாட்டேங்கேன். ஃபஸ்ட்டே போய் அடி வாங்கியிருந்தேன். ஓ, நம்மளை பார்த்து நம்மளே மாதிரி எல்லோவே அடிச்சிட்டாங்க நம்ம ஃப்ரெண்டும். ஓகே, நம்ம ஃப்ரெண்டு நம்ம ப்ரோன்னு கூட நம்ம ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட், உங்களை நான் ப்ரோன்னு கூடுறது நல்லா இருக்கா இல்லை ஃப்ரெண்டுனே கூடுறது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ப்ரோ. ஓகேயா, நம்ம இனி டெய்லியுமே ஒன்றாவே விளாண்டு மேட்ச் போகலாம் ப்ரோ. நான் தான் அவசரப்பட்டேன். யூஎம்பி எடுத்துக்கலாம் ப்ரோ. இனி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே மேட்ச் போவோம். இந்த வீடியோவை நீங்கள் கன்ஃபார்ம் பார்க்கணும், ஓகேவா? அந்த வீடியோவை நான் கன்ஃபார்ம் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே யூடியூப்பில் போட்டுருவேன் ப்ரோ. நில்லுங்க ப்ரோ, உங்களுக்காக நான் ஃபோன் கால் வருது ப்ரோ. அதான் ப்ரோ.
அவங்களே மாதிரி நம்மளும் வச்சாச்சு. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. ப்ரோ ஆஃப்லைன் போயாச்சா? ஆஃப்லைனா ப்ரோ? இல்லை. இவன் பாருங்க, அடித்து தீரணும். இவனை ரொம்ப ஓவராக பண்ணுறான். ஏறி போயிட வேண்டியது. எனக்கு டபுள் பேரால் தான் அடிக்க வருது. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு டபுள் பேரால் அடிக்கவே வராது. டபுள் பேரானா என்ன இந்த மாதிரி தான் இருந்தேன். இல்லைங்க லாலம் போட்டு பார்ப்போம். என்ன அடிக்கானா? பாடியில் வச்சு ட்ராக் பண்ணி யாரோ கால் வேற பண்ணுதாவ. இல்லைங்க, இவனை அடிக்கணும். எப்படியாட்டும் அடிக்கணும். அப்படின்னா தான் டீம் ஜெயிக்கணும். டபுள் வேற வச்சு மண்டையிலே போட்டுடலான்னு. எங்கே போனான் அவன்? காணும். ஐயோ, என்ன விளாடுதான் ப்ரோ. நீங்கள் விளாடாட்டியும் பரவாயில்ல ப்ரோ, நான் விளாடுதேன். இவர் எங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க ப்ரோ. நீங்கள் விளாடாட்டியும் பரவாயில்ல ப்ரோ, நான் அடித்து தீருவேன் ப்ரோ. நம்ம 2 பேரும் நண்பர்கள் ப்ரோ. வாங்க ப்ரோ, நினைங்க ப்ரோ. நான் உங்களுக்காக அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுத்துட்டு வாரேன் ப்ரோ. தரமாக விளாடுதான் கைஸ். தரமாக விளாடுதான். நான் பாடியில் பொறுமையாக வச்சு ட்ராக் எடுக்கணும். இல்லைங்க, நான் ஒரு சென்சிட்டிவிட்டி மாற்றிட்டு வரேன். எனக்கு சென்சிட்டிவிட்டி வர மாட்டேங்கி. சென்சிட்டிவிட்டி அண்ணனுக்கு வருதுன்னு சொல்லி மாற்றின சென்சிட்டிவிட்டி இதெல்லாம் எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் வருது. யூஎம்பி வச்சுருக்கான் இவன் வேறு. அதான் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. திடீர்னு அடிச்சிட்டானே. ஃபோன் வேறு அடிச்சுட்டே இருக்காவே, அதான் எடுக்க மாட்டேங்கன்னு தெரியுதுடா. என்ன வெளியே போயிட்டாங்க? ஓகே, நம்ம போவோம். ஃபஸ்ட்டு டைம் கைஸ் தான் விளாட. என்ன வெல்காமனு வருதே? ஓகே, அதுவும் அப்படி தான் வருமோ? ஒரே அடி. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நேரம் கழித்து நம்ம கில் எடுத்துருக்கோன்னு உங்களுக்கே தெரியுது பார்த்தா. இது என்ன, இந்த ஷாப்பில் போய்ட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுக்குமா? ரேண்டம். வேண்டாம், எனக்கு இந்த ரெட்டே நல்லா தாங்க இருக்குது. இது இருக்கட்டும். நம்மளுக்கு எல்லாம் ராங் வர மாட்டேங்கி. அதான் எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது. டிப்ரெஷன் எங்கே போனேன்? டிப்ரெஷன் நம்ம ஃப்ரெண்டு தரமாக விளாடுதாங்க. ஓகே, என்ன அடி உழுது? என்னப்பா இவனுக்கு? யாபா எவ்வளோ அடிச்சு பார்த்துட்டேன், உழலை. நம்ம ப்ரோ வந்து ரொம்ப பெரிய பிளேயரு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிளேயர்? ரெட் அண்டர் செம்மையாக விளையாடுதாங்க. இந்த ப்ரோ ரொம்ப பெரிய பிளேயர் ப்ரோ. நீங்கள் உண்மைக்கு நான் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறேன் ப்ரோ. நீங்கள் ரொம்ப பெரிய பிளேயர். நல்லா தரமாக விளையாடுதீங்க ப்ரோ. டெசர்ட்டிக்கில்லாம் அடித்து சூற விடுதீங்க ப்ரோ எல்லாரையும். என்ன அவங்க டீமில் 3 பேர்? என்ன ஜம்பிங் ஷூலாம் எடுத்துகிட்டு வாரான். எப்படிப்பா இருக்க? திடீர்னு இவன் குருட்டடியில் அடித்தாலும் அடிச்சிடக்கூடாது காய்ஸ். என்ன நம்ம டீம்மேட்டை பாருங்க, ஃபயராக இருக்காங்க நம்ம கூட. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் கூட மேட்ச் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவும் எனக்கு நான் நினச்சே பார்க்கல. ஃபஸ்ட்டு டைம் தான் இப்போ தான் வீடியோ போட ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே என் சப்ஸ்கிரைபர் என் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு அதுக்குள்ளே நம்ம கூட மேட்ச்சுக்கு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டுன்னு நீங்கள் பக்கத்து வீட்டு பையலான்னு நினச்சிடாதீங்க. உண்மைக்குமே இவங்க நம்ம ஃப்ரெண்டு தான். அடிச்சிட்டான். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அடிச்சிட்டான்.
ப்ரோ அடிங்க ப்ரோ, உங்களை நம்பி நான் இருக்கேன் ப்ரோ. நீங்கள் தரமாக விளையாடுங்க ப்ரோ, சூப்பர் ப்ரோ. உங்களுக்காக என்னாலும் பண்ணலாம், நல்லா விளையாடுங்க ப்ரோ. யாரும் என் ஃப்ரெண்டுன்னா உடனே பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டுன்னு நடத்துகிறாங்க. உண்மைக்கு எனக்கு யூடியூப்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இவங்க. சப்ஸ்கிரைபர் விளையாடும் போது நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த ப்ரோ தரமாக விளையாடுதாங்க. யார் வெக்ட்ரி? நம்ம வெக்ட்ரி கைஸ், வெக்ட்ரி நம்ம பிளேயர் ரொம்ப சூப்பராக விளாண்டாங்க ப்ரோ. மன்னிச்சுக்கோங்க ப்ரோ, மைக் ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ. இல்லை நான் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன் ப்ரோ. நீங்களே பாருங்கள் ப்ரோ, மைக்கு தொட்டு காமினாலும் காமிக்க எனது கோ செக் ரிங் டவுன் அதுதான் காமிக்கி. ரேட்டிங்குன்னு காமிக்கி, ரேட்டிங்கா? என்ன ப்ரோ, என்ன மேட்ச் ப்ரோ? என்கிட்ட வேற ஒரு இதாகாத. ஓகே, இதோட இந்த கேம் பிளே ப்ரோ 1v1 சரிங்க ப்ரோ, நில்லுங்க ப்ரோ, நான் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு போயிட்டு 1v1 போடும். 1v1 ப்ரோ, செலக்ட் ப்ரோ. நீங்கள் ஜெயிச்சாலும் எனக்கு தோத்தாலும் கவலை இல்லை ப்ரோ. ரெடிக்கு போடுங்க ப்ரோ. ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம ப்ரோ வந்து நம்மளை ஜெயிக்காங்க, நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். 1 ஷாட்டு டபுள் பேர். ப்ரோ வந்து லாங்கில் சரியான கிங்காக இருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும். ஏறி போகும், ஏன்னா எனக்கு ஷார்ட் தான் வரும், உங்களுக்கே தெரியும். திடீர்னு தைச்சா ஒரு கிளமாட்டிக்கு. என்னாச்சு ப்ரோ, ஆஃப்லைன் பண்ண வேறு என்ன? சரியான லைஃப் கம்மி ப்ரோக்கு. ப்ரோ லைஃப் ஏற்றட்டுமா? நம்ம அடிக்கும் ப்ரோ. ஷார்ட்டில் டெசர்ட்டில் ஆடுதாங்க, நல்ல பிளேயராக தான் இருப்பாங்க. 1 ஷாட் கனுக்கு மாற்றி அடிக்க ட்ரை பண்ணேன், அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு ப்ரோ. தரமாக ஆடுதாங்க. 120 டேமேஜ்லாம் கொடுத்தேன், முடியலை ப்ரோ. டெசர்ட்டிகள் பிளேயர் ப்ரோ, நீங்கள் டெசர்ட்டிகள் கிங்குன்னு காமிச்சிட்டிங்க. டெசர்ட்டிகள் கிங்கு ப்ரோ, நீங்கள் டெசர்ட்டிகள் கிங்கு. எனக்கும் நான் டெசர்ட்டிகளில் அடித்து தான் பார்க்கேன், வரைய மாட்டேங்க. என்னாடி சரியான பிளேயராக இருக்கீங்களே ப்ரோ. உங்களெலாம் என்னால் தோக்கடிக்க முடியாது ப்ரோ. நீங்கள் நல்ல பிளேயரு, சரியான பிளேயர் தான் ப்ரோ, நான் ஒத்துக்கிட்டேன். ப்ரோ ஷார்ட்லேயும் இந்த மாதிரி ஷோ அடிக்காங்களே ப்ரோ, அடிக்காங்களே ப்ரோ, அடிக்கிங்களே. என்ன ப்ரோ அடிக்கிங்க திடீர்னு சட்டு புட்டுன்னு? ப்ரோ என்ன சீக்கிரம் முடிச்சு விட்றீங்க. எனக்கே இப்போ தான் விளாட தெரியும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நானே இப்போ தான் விளாட தெரியும்னு. ஆனால் ஐடியில் எப்படி 4 இயர் ஓல்டெலாம் வந்துச்சுலாம் அதெல்லாம் எனக்கு தெரியலை இன்னும். நான் தோற்றுருவேங்கிற பயமும் அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிறீங்களா? யப்பா 308 போட்டேன் கஷ்டப்பட்டு. ப்ரோ நல்லா விளாடுதாங்க. வாங்க ப்ரோ, இந்த மேட்ச் நம்ம இடத்துல நிற்கும். ஏறி போனால் நம்ம வந்து அடிக்க மாட்டோம், இந்த இடத்துலையே நின்று அடிக்கணும். இந்த சைடு வந்துட்டாங்க, அவர்கள் வாழை போட்டுக்கணும். யோ என்ன அடிக்காங்க, சரியான பிளேயரு, நல்லா விளாடுதாங்க. நினச்சே பார்க்க முடியாதுங்க, ரியாக்ஷனே இல்லை, அடிச்சிருந்தாங்க. ஜம்ப் பண்ணுறதுக்குள்ளே அடிக்காங்க. செம மூமெண்ட் பிளேயரு கூட, நல்லா விளாடுதாங்க. ஐயோ ஷார்ட்லேயே லாங் ரேஞ்ச் கன்னை வச்சு ஆடுதாங்க. அடியே உள்ள மாட்டிக்கி நம்மளுக்கு.
அப்பா அடிச்சிட்டேன் கைஸ். எப்படியோ 2வது மேட்ச் அடிச்சிருக்கேன். இப்போ தான் தரமான பிளேயராக இருக்காங்க. நம்ம ரியாக்ஷன் கொடுக்கறதுக்குள்ளேயே நம்மளை அடித்து காலி பண்ணியிருந்தாங்க. ப்ரோ இன்றைக்குமே ரொம்ப நல்லா விளாடுதீங்க ப்ரோ. உங்களை குறையே சொல்ல முடியாது. நல்லா தரமாக விளாடுதீங்க ப்ரோ. ப்ரோ அந்த வாழ்க்கிட்ட நின்னாங்க, அதான் பார்த்தேன். ப்ரோலால் நம்மள்கிட்டலாம் டெசர்ட்டு ப்ரோக்கிட்டலாம் டெசர்ட்டில் வச்சுருந்தாங்கன்னா நம்மளால் நிற்க முடியாது சொல்லி வாய முள்ள அடிச்சிட்டாங்க. ஓகே இந்த மேட்ச் நம்ம ப்ரோ தான் ஜெயிக்க போகிறாங்க. அதனால தரமாக விளையாடுதாங்க. இனி நின்று பொறுமையாக தான் ஆடணும். எனக்கு ஷார்ட்டில் தான் வருது, ப்ரோக்கு ஷார்ட்டில் வரல. ப்ரோ ஷார்ட்லேயே ஆனாலுமே அடிக்க அவளே அதானே பார்க்கேன். என்ன இவ்வளோ பக்கத்தில் வரீங்க? என்ன அடிக்க மேலே பட மாட்டேங்க திடீர்னு. ஏப்பா என்ன இவ்வளோ லாங் போயாச்சு. திடீர்னு என்னன்னு தெரில, நானே சைலண்ட் மோடுக்கு மாதிரி இருந்தேன். அடிக்க ட்ரை பண்ணதே உழைய மாட்டேங்கி. ஓகே நம்ம கதையை முடிச்சிட்டாங்க. க்ளோவால் போடுறதுக்குள்ளே தரமான பிளேயராக இருக்காங்க. நம்மளை முடிச்சிட்டாங்க. மைக் ஆன் பண்ணவே முடியலை நம்மளால். என்னன்னே தெரியலை. மைக் ஆன் ஆகுமாட்டுக்கு. நம்ம வந்து சூப்பர் கேமிங்னு அனுப்போம் அந்த ப்ரோக்கிட்ட. எங்கே என்ன ஏன் வர மாட்டேங்கி மெசேஜும்? ஐயோ மெசேஜும் வர மாட்டேங்கே. பாய், அப்புறம் சந்திக்கலாம். ஓகே ப்ரோ, சரி இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த கேம் ப்ளே வீடியோ கன்ஃபார்ம் சாயங்காலம் நான் போட்டுருவேன். அந்த ப்ரோ பார்க்கணும் அதனால். ஓகே பாய்.